ராதே கிருஷ்ணா. உருளைக்கிழங்கு போண்டா இன்று ஸ்பெஷல். ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூனு கடுகை போட்டுருங்கோ. கடுகு வெடித்தோடனையும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போடலாம். முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனோனையும் இந்த ஸ்டேஜில் இந்த போண்டாக்கு தேவையான பச்சை மிளகா கொஞ்சம் காரம் பிடிக்கிறவா கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையை கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன். இந்த போண்டாக்கு ஸ்பெஷலே இந்த இஞ்சி தான். இந்த இஞ்சியை போட்டால் தான் அதோட காரமும் அந்த பச்சை மிளகா காரமும் போட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடியே உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நீங்களும் வேக வச்சுக்கோங்க. தோலி உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான மஞ்சப்பொடி, ஆனால் ரொம்ப லைட்டாக போடணும். மஞ்சப்பொடி போட்டும் போடாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். ஏன்னா பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, லெமனோட வாசனை தான் அந்த தூக்கலாக இருக்கணும் அந்த போண்டாக்கு, அதான் முக்கியம். இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமனை இதில் ஒரு மூடி லெமனை நான் ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணாமல் விட்டால் கசந்து போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. லெமன் விட்டு இந்தமாரி கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அங்கங்கே தெரியணும், ரொம்ப ஸ்மாஷ் ஆகக்கூடாது. இங்கே நாம் கடல மாவும் அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி போட்டு பஜ்ஜியோட மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் தண்ணியை ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் கடல மாவுக்கு 25 கிராம் அரிசி மாவு போட்டு அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக காரப்பொடி போட்டு பெருங்காயப்பொடி போட்டு தண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கரைச்சேன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸ் மாதிரி ஆகிடும், அப்புறம் கல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆயில் மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இல்லைனா மாவு எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருளைக்கிழங்கு இதை நீங்கள் பால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் சூடானோனையும் இந்த ஆயிலில் ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க இதில் போட்டு 2 விரலில் அப்படி எடுத்து டிப் பண்ணி இதில் போடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போண்டாவை போடுங்க. அங்கங்கே சின்ன பீஸ் வால் மாதிரி விடும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடிக்கடி திருப்பி விடாதீங்க. அடிக்கடி திருப்பி விட்டால் உருளைக்கிழங்கு போண்டாவில் உள்ளதெல்லாம் ஸ்டஃப் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ 2 நிமிஷம் வேந்தவனையும் அடுத்த பக்கத்தை திருப்பி விடணும். இந்த போண்டாவில் முக்கியமே இதில் போட்டிருக்க உளுத்தம் பருப்பும் முந்திரி பருப்பும் தான். அதை கடித்தா கடி பண்ணும், இல்லைனா உருளைக்கிழங்கோட டேஸ்ட் தான் தெரியும். ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட் தெரியறதுக்காக அதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கூட போட்டுட்டு நல்லா வறுபட்டோன்னே அதை கடிக்கும்போது நல்லா இருக்கணும். இந்த சைடில் உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு எல்லாம் இவன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கலர் கொடுப்பான், டார்க்னஸ் கலர். நல்லா ரெட் ஆனோனையும் இதை எடுத்துடலாம்.